நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 102 நான் உடைமை. 1016வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். நான் வேலி கொள்ளாது மன்னோ வேஞானம் பேணலர் மேலாயவர். நான் வேலி கொள்ளாது மன்னோ வேஞாலம். நான் வேலி கொள்ளாது மன்னோ வேஞாலம் பேணலர் மேலாயவர். நான் வேலி கொள்ளாது மன்னோ வேஞாலம் பேணலர் மேலாயவர். மேன்மக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், சான்றோர் என்று சொல்லக்கூடியவர்கள் நாணம் என்கின்ற பண்பை வேலியாக தன்னை சுற்றி வேலியாக அமைத்துக் கொள்வார்கள். அதாவது நாணப்படுதல் என்கின்ற ஒரு பண்பை அவர்கள் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் பின்பற்றுவார்கள். தன் வீட்டிலும் எந்த தவறு செய்துவிட்டால் மன்னிப்பு கேட்பார்கள். பணிபுரிகின்ற எந்த இடத்தில் அவருடைய அலுவலகத்தில் ஏதாவது செய்துவிட்டால் அங்கே மன்னிப்பு கேட்பார்கள். அந்த நாணம் என்ற பண்பை ஒரு வேலியாக வைத்துக்கொண்டு தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். எந்த தவறையும் செய்யாமல் இருப்பதுதான் நமக்கு பாதுகாப்பு. வேலி எதற்கு போடுகிறோம் என்றால், பயிர் இருக்கிறது, ஒரு தோட்டம் இருக்கிறது, வேலி போடுகிறார்கள் என்றால் ஏன் போடுகிறோம் வேலி? மதில் சுவர் ஏன் கட்டுகிறோம் வீட்டை சுற்றி? திருடர் உள்ளே நுழைந்து விடக்கூடாது, கொடிய மிருகங்கள் உள்ளே வரக்கூடாது, பாம்பு பூச்சிகள் ஏதாவது, கொடிய பூச்சிகள் ஏதாவது உள்ளே வரக்கூடாது என்பதற்கு காம்பவுண்டு போடுகிறோம், மதில் சுவர் கட்டுகிறோம். பயிருக்கு வேலி போடுகிறோம். திராட்சை தோட்டத்துக்கு, வாழைத்தோட்டத்திற்கு எல்லாம் வேலி போடுகிறார்கள். ஏன்? மாடு மேய்ந்து விடக்கூடாது. பன்றிகள் அந்த வயலை, அதில் இருக்கிற காய்கிழங்குகளை எல்லாம், பழங்களை எல்லாம் துவம்சம் செய்து அழித்துவிடும். யானைகள் வரும். கரும்பு தோட்டத்தை சுற்றி கூட வேலி அமைப்பார்கள். ஏனென்றால் யானைகள் புகுந்து அழித்துவிடும். அதனால் வேலி போடுகிறார்கள். வேலி என்பது உள்ளே இருக்கிற பயிரை பாதுகாப்பதற்காகத்தான் அந்த வேலி. போலீஸ்காரர்கள் ஏன் இருக்கிறார்கள் நாட்டிலே? மக்கள் தவறு செய்கின்றவர்களை தவறு செய்யாமல் தடுப்பதற்காக, மக்களுக்கு நன்மை செய்வதற்காக, திருடர்களை ஒழிப்பதற்காக, கள்வர்களை உள்ளே ஊருக்குள்ளே நுழையாத அளவுக்கு பாதுகாப்பதற்காகத்தான் பாதுகாவலர்கள், அந்த காவலர்கள் இருக்கிறார்கள், போலீஸ்காரர்கள் என்று சொல்கிறோம். வேலியே பயிரை மேய்கிறது என்று சொல்வார்கள். வேலியாக இருக்கக்கூடியவனே தவறு செய்கிறான் இந்த காலத்தில் என்று சொல்லுகிறார்கள். பாதுகாப்பு தர வேண்டிய போலீஸே மக்களை துன்புறுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். நடைபெறுகிறதெல்லாம். நல்ல காவல்காரர்களும் இருக்கிறார்கள், ஒரு சிலர் அப்படி இருக்கிறார்கள். ஆகையினாலே ஒவ்வொரு மனிதனும் ஒரு மேன்மையான நிலைக்கு வர வேண்டுமென்றால், உயர்ந்த நிலைக்கு வர வேண்டுமென்றால், எல்லோரும் பாராட்டுகின்ற ஒரு மேலான ஒரு புகழை பெற வேண்டுமென்றால், அவன் எப்பொழுதுமே அந்த தவறு செய்யக்கூடாது என்கின்ற ஒரு வேலியை தன்னை சுற்றி அமைத்து கொள்ள வேண்டும். தன் பொறுப்பில் இருக்கின்ற எந்த ஒரு இதுவும் தனக்கு விடப்பட்ட ஒரு பொறுப்பு என்றால், அந்த பொறுப்பிலே அவன் கவனமாக இருந்து எந்த தவறும் நேர்ந்து விடாமல், தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் தன்னுடைய பவர், அவரை மீறி எதுவும் நடக்கக்கூடாது. அப்படிப்பட்ட பொறுப்பில் இருக்கிறார். ஒன்றுமில்லை, ஒரு தொழிற்சாலைக்கு அவர் தான் மேனேஜர். அவரை மீறி அங்கே எது தவறு நடக்கக்கூடாது. அது தவறு நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நல்ல மேலாளர், நல்ல மேனேஜர் என்று சொல்வார்கள். அதே போல் ஒரு குடும்ப தலைவன் கூட தன்னுடைய குடும்பத்தில் யாரும் தவறு செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அது ஒரு வேலி போன்று, அதை வேலியாக நினைக்க வேண்டும். தவறு செய்யக்கூடாது என்கின்ற ஒரு வேலியை அவன் தனக்குள்ளே போட்டுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது தவறு நடக்காது. எந்த நேரம் விழிப்பாக இருக்க வேண்டும். தவறே நடக்காத அளவுக்கு பார்த்து கொள்ள வேண்டும். நான் வேலி கொள்ளாத மன்னோ வேஞாலம் பேணலர் மேலாயவர். இப்போது உலகமே கிடைக்குதுன்னு சொன்னால் கூட, அவனுக்கு நான் இவ்வளோ சொத்து எழுதி வச்சிட்றேன், நான் தான் அதை பார்த்தேன், கொலை செய்தது தான் சொல்லுப்பா, பொய் சாட்சி சொன்னால் சொல்லக்கூடாது. அது மானங்கட்ட செயல். அது நாணமுடையவன் அப்படி செய்ய மாட்டான். அப்படிப்பட்ட தீய செயல்களை செய்ய உலகமே கொடுப்பதாக இருந்தோம். நான் ஊரே உனக்கு எழுதி வைக்கிறேன், இந்த பெரிய கம்பெனியை உன் பேரில் எழுதி வைக்கிறேன், என் பக்கம் பேசு, நான் தப்பு செய்யலைன்னு சொல்லிவிடு. அங்கே காவல்துறை, உளவுத்துறைக்கிட்ட நான் தவறே செய்யலை, நீ சொல்லு, சாட்சி சொல்லு, நான் தான் அங்கே கிட்ட இருந்தேன், இவர் செய்யலை, அவர் செய்தாருன்னு வேற ஒரு ஆள் மேலே பழி சொல்கிறான்னா, அப்படி நல்ல மனிதனாக இருந்தால் அப்படி சொல்லவே கூடாது. நான் அப்படி சொல்ல மாட்டேன், அப்படிப்பட்ட தவறு நான் செய்ய மாட்டேன், இது பொய்யை சொல்ல மாட்டேன், எனக்கு மனசாட்சி இருக்கிறது, என் மனசாட்சி தான் எனக்கு தெய்வம், அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன் என்று சொல்ல வேண்டும். உலகத்தே கொடுத்தால் கூட பொய் சொல்லக்கூடாது. உலகுடன் பெரியனும் கொள்ளலர். உயிரை கொடுப்பார்கள் மானத்திற்காக. மானம் போய்விடுகிறதா உயிரை கொடுப்பார்கள். உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக மானத்தை இழக்கிறார்கள் சில பேர். என் உயிர் இருந்தால் போதும், மானம் போனால் பரவாயில்லைன்னு. ஆனால் அந்த காலத்தில் எனக்கு மானம் தான் முக்கியம், என் உயிர் போனாலும் பரவாயில்லை, செத்துருவான். அந்த செயலை நான் செய்ய மாட்டேன், நான் செத்துருவேன் செத்துடுறான்.
அப்படிலாம் மனிதர்கள் அப்படி வாழ வேண்டும், மானத்தோடு வாழ வேண்டும். இறந்து விட்டால் கூட பாராட்டுவார்கள். பா மானஸ்தம்பா, இறந்துட்டான், அவன் அப்படிலாம் செய்யுமா, அப்படிப்பட்ட ஆள் இல்லை அவன் அப்படின்னு பாராட்டுவார்கள். ஆகையினாலே ஒவ்வொரு மனிதனும் நாணம் என்பதை ஒரு வேலியாக வைத்துக்கொண்டு அவன் வாழ்ந்தால் அவனுக்கு எல்லா பெருமையும் வரும், எவ்வளவோ மேன்மை அடையலாம், சொல்ல முடியாத அளவுக்கு புகழ் பெறலாம் என்று திருவள்ளுவர் கூறுகின்றார். மீண்டும் நாளை சந்திப்போம்.